சேர்த்தெழுக பார்க்கலாம். ஆல்ரெடி பிரித்தெழுதுக பார்த்தோம். பழைய கொஸ்டின்ஸ் வந்து இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். பிரித்தெழுதுக அதே அடிப்படையில் தான் சேர்த்தெழுதுக. பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்க போகிறதில்ல. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இடம் எங்கும் என்ன விதிப்படி சேர்க்கலாம்? சிம்பிளான விதி தான். புணர்ச்சி விதியில் அடிப்படையான ஒரு விதி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஓகேவா? உடல்ன்றது மெய்யெழுத்து, உயிர்ன்றது உயிரெழுத்து, ரெண்டும் சேர்றது. சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா இம்மு கூட்டல் ஏ மே அப்படின்னு ஆகும். இடம் எங்கும். அவ்வளோதான். கட்டாயமாக இந்த மாதிரி ஈஸியான ஒரு கொஸ்டினும் இருக்கும். அடுத்தது நான் பிரித்தெழுதுகள்லேயே சொன்னேன். இது வந்து ஆக்சுவலாக பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது. எப்படி சேர்க்கலாம் அப்படின்னா, ஓகே அதுலேயும் தான் வைக்கிறாங்க. உயிர்மை எழுத்து அப்படின்னா ஒரு, ஓகேவா? நிலைமொழி வருமொழின்னு ரெண்டு இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கதான் நிலைமொழின்னு சொல்லுவோம், அடுத்து இருக்கதான் வருமொழின்னு சொல்லுவோம். இப்போது வருமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்குது, ஆனாவாக இருக்குது அப்படின்னா அங்கே என்ன போடுவோம்? ஓர் அப்படின்னு போடுவோம். இதுவே வருமொழியில் முதல் எழுத்து உயிர்மை எழுத்தாக இருக்குது அப்படின்னா ஒருன்னு போடுவோம். அவ்வளோதான். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள், ஐயம், ஐன்றது உயிரெழுத்து, வருமொழியோட முதல் எழுத்து எப்படி இருக்குது அப்படின்னா உயிரெழுத்தாக இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னா ஓர் அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? ஓர் அப்படின்னு இருக்கணும். எந்த ஆப்ஷனில் இருக்குது? செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. அவ்வளோதான். அடுத்தது இதுவும் அதே விதி தான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இல் கூட்டல் உ, பாலூரும். அடுத்தது பாருங்க, இதில் என்ன தப்பு அப்படின்னா சரியானது கேட்டிருக்காங்க. இது ஒன்று தான் சரி. அப்போ ஏன் 3 தப்பு அப்படின்னு பாருங்கள். இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக போடும்போதும் சரி, அடுத்த டாபிக் சந்திப்பிலை பார்ப்போம், அதுலேயும் சரி போடும்போது மற்ற ஆப்ஷன்ஸில் என்ன தவறு அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. சின்னதாக பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆன்சரை போடுங்க. இப்போ பாருங்கள், மணி அடி, நிலைமொழியோட இறுதி எழுத்தை பாருங்கள் நீ, இன்னு கூட்டல் ஈ. இது வந்து உடன்படு மெய் அப்படின்ற ஒரு விதி இருக்கும். உடன்படு மெய், உடன்படு மெய். அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதியின் அடிப்படையில் ஈ ஐ வழி எவ்வும், எவ்வும் எவ்வும்னா இந்த 3 உயிரெழுத்து நிலைமொழியோட இறுதி எழுத்தை பிரிக்கும் போது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெய்யெழுத்தான ஈ போடணும். வேறு என்ன உயிரெழுத்து இருந்தாலும் நீங்கள் என்ன போடலான்னா இவ்வுன்னு போடலாம். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 இருக்குது. அதில் உடன்படு மெய்யெழுத்துன்னு பார்த்தா 2 தான். ஒன்று ஈ, அடுத்தது இவ்வு. ஓகே, அப்போ இங்கே நீயை பிரித்தோம் அப்படின்னா ஈன்னு இருக்குது. ஈன்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன போடுவோம்? மெய்யெழுத்தான ஈ, இது ரெண்டுக்கும் இடையில போடுவோம். போட்டுட்டு அதை ரெண்டையும் சேர்க்குறோம். ஓகேவா? எதன் அடிப்படையில் ஈ வந்தது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி இங்கே என்ன வந்திருக்கணும்? மணி அடி அப்படின்னு வந்திருக்கணும். பட் இங்கே அப்படியே சேர்ந்துருக்கு, தப்பு இது. ஓகே, அடுத்தது பாருங்கள், மரம் கூட்டல் கிளை, மரக்கிளைன்னு வரணும். மகரமை கெட்டு மரக்கிளைன்னு வந்திருக்கணும். அப்போ இதுவும் தவறு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், தேவாரம். இதுவும் அதே கதை தான். உடன்படு மெய் விதிப்படி இங்கே என்ன போடுவோம் அப்படின்னா ஏ போடுவோம். தே இருக்கா, இத்து கூட்டல் ஏ அப்படின்றது இருக்குது. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அந்த 3 உயிரெழுத்து இருக்கும் போது மட்டும்தான் ஈ போடணும். மற்ற எழுத்து இருந்துச்சுன்னா இவ்வு போடலாம். உயிரெழுத்து வேறு என்ன இருந்தாலும் இவ்வு போடலாம் அப்படின்னு சொன்னேன். அதே நேரத்தில் அந்த ஏன்றது ஒரு ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஏ இருக்குது அப்படின்னா ஏக்கு மட்டும்தான் இவ்வும் போடலாம், ஈயும் போடலாம். ஓகேவா? இந்த 3 உயிரெழுத்து இருந்துச்சுன்னா இடையில ஈ போடுங்க. நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் இடையில உடன்படு மெய் சந்தியான ஈ போடணும். வேறு எந்த உயிரெழுத்து இருந்தாலும் இவ்வு போடுங்க. ஓகே, அதே போல் ஏ இருக்கும்போது இவ்வும் போடலாம், ஈ போடலாம். அப்போ இங்கே இவ்வு போட்டோம் அப்படின்னா இவ்வு கூட்டலாம் வான் வந்து இங்கே என்ன இருந்திருக்கணும்? தேவாரம் இருந்திருக்கணும். ஓகே, அவ்வளோதான். அப்போ ஆன்சர் வந்து
உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பே படி இங்கே லீ அப்படின்னு கரெக்டாக இருக்குது. ஸோ அதான் ஆன்சர். அடுத்தது இதுவும் அதே தான். ஒன்று கூட்டல் இடம் சொன்னேன். உயிரெழுத்து வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கும்போது இங்கே எப்படி இருக்கணும்? ஓர் அப்படின்னு இருக்கணும். ஓர் இடம். இங்கே அதையும் சேர்த்தே கொடுத்துட்டாங்க. இப்போ ஓர் இடம்னு இருந்தாலும் இது கரெக்டு தான். ஓகேவா? இது ரெண்டையும் சேர்த்து ரீயா மாற்றிருக்காங்க. அதுவும் பெரிய பிரச்சனை இல்லை. ஓகே, ஆன்சர் ஏ. எவன் கூட்டல் ஒருவன் சிம்பிளான விதி தான். எல்லாமே ஈஸியான விதி தான் கொடுத்துருக்காங்க சேர்த்தெழுதுகளில். பிரித்தெழுதுகளில் கூட பண்பு பெயர் விதி, புணர்ச்சி விதிலாம் இருந்தது. ஈறுபோதல் விதி, ஆதிநிடல் விதி, அடியகரம், ஐயாதல் இருந்துச்சு. பட் சேர்த்தெழுதுகளில் அந்தளவுக்கு விதி எதையும் கொடுக்கல. ஈஸியானதாக தான் சேர்த்தெழுதுகளில் கொடுக்குறாங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி இன்னு கூட்டல் ஏ நே என்று மாறியது. அவ்வளோதான். அடுத்தது உயர்வு கூட்டல் அடைவோம். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிலைமொழியோட இறுதி எழுத்து ஊ இருக்கா, அதை எப்படி பிரிக்கலாம்? இவ்வு கூட்டல் ஊ. இந்த ஊ வந்து உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடுன்ற விதிப்படி போயிடும். மீது என்ன இருக்கும் அப்படின்னா இவ்வு மட்டும் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆனா இருக்குது. ஸோ இவ்வு கூட்டலா வான் மாறிடுச்சு. அவ்வளோதான். மற்ற ஆப்ஷன்ஸையும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அடுத்து இவையெல்லாம். இதை எப்படி சேர்க்கலாம் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன கதை தான். உடன்படு மெயின்னு ஒரு கதை சொன்னேன்னா, நிலைமொழியோட இறுதி எழுத்தை பிரிங்க. இவ்வு கூட்டல் ஐ. ஐ இருந்துச்சுன்னா இடையில என்ன போடுவீங்க? ஈ அப்படின்னு போடுவீங்க. ஈ கூட்டல் ஏ ஏன்னு வரும். இவையெல்லாம். அடுத்தது தாம் கூட்டல் இனி. இது அப்படியே சேர்க்க வேண்டியதான். நிலைமொழியோட இறுதி எழுத்தையும் வருமொழியோட முதல் எழுத்தையும் சேர்ப்பது புணர்ச்சி. தாமினி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்று கூட்டல் ஆகி. இதுவும் அதே விதி தான். நிலைமொழியோட இறுதி எழுத்தை பிரிக்க போகிறோம். இரு கூட்டல் ஊ. ஊ வந்து மெய்விட்டு ஓடும் அப்படின்ற ஒரு விதிப்படி போயிடும். இரு கூட்டல் ஆ ரா இன்றாகி. இந்த மாதிரி புணர்ச்சி விதி பயன்படுத்தணும் அப்படின்னா வருமொழியில் பயன்படுத்தக்கூடாது. கட்டாயமாக இதில் தான் பயன்படுத்தணும், நிலைமொழியில் தான் பயன்படுத்தணும். அடுத்தது முத்து ப்ளஸ் சுடர். முத்துச்சுடர். இது என்ன விதி அப்படின்னா, கசதப மிகும். ஓகேவா? கச தப எனில் கட்டாயமாக அதோட ஒற்று மிகும். அதன் அடிப்படையில் இதோட ஒற்று இச்சென மிகுந்து வந்துள்ளது. அடுத்தது முதுமை கூட்டல் மொழியா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெடுது முதுமொழி என சேர்ந்தது. அடுத்து நாடு கூட்டல் என்ற. அதே தான். இட்டு கூட்டல் ஊ. ஊ வந்து போயிடும், மெய்விட்டு ஓடும் அப்படின்ற விதிப்படி. இட்டு கூட்டல் ஏ டே அப்படின்னு மாறிடும், நாடென்ற. அடுத்தது பாருங்க, இந்த விதி பாருங்க. பூஞ்சோலை. ஒன்றும் இல்லை, பூப்பெயர் முன். பூப்பெயர் முன் என்ன ஆகும் அப்படின்னா மெல்லினமும் வரும் வல்லினமும் வரும். இதுதான் விதி. பூப்பெயர் முன்பு அதற்கு இனமான மெல்லினம் வரும், இருப்பினும் வல்லெழுத்தும் மிகும். ஓகேவா? அப்போ இங்கே வந்து மெல்லினம் வந்திருக்கு. இதற்கு இனமான இச்சு வந்தாலும் தவறு இல்லை, வல்லினம் வந்தாலும் என்ன இல்லை, தவறு இல்லை. அதற்கு இனமான மெல்லின எழுத்து வந்தாலும் தவறு இல்லை. ஓகே. அடுத்தது நிலவு கூற்றல் என்றும். பிரிச்சுருவோமா? நிலைமொழியோட இறுதி எழுத்தை பிரிங்க. இவ்வு கூட்டல் ஊ. ஊ போயிடுச்சு அப்படின்னா இவ்வு கூட்டல் ஏ வே அப்படின்னு மாறிடும், நிலவென்றும். ஸோ அவ்வளோதான். அடுத்தது இது சுவை பெயர் முன். அதே கதை தான். பூ பெயர் பார்த்தோமா, அதே மாதிரி புளி அப்படின்ற ஒரு சுவை பெயர். இது வந்து சுவை தானே, புளிப்பு சுவை. இதன் முன் பார்த்தீங்க அப்படின்னா வல்லினமும் மிகும் மெல்லினமும் மிகும் ரெண்டுமே வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, மெல்லினம் மிகுந்து வந்துள்ளது. வல்லினம் மிகுந்தாலும் அது தவறு இல்லை. அடுத்தது வட்டு கூட்டல் ஆடினான். இதை பிரித்தோம் அப்படின்னா என்ன ஆகும், டூ. பிரித்தோம் அப்படின்னா இட்டு கூட்டல் ஊ டூ அப்படின்னு போயிடும். டூ ஊன்றது வந்து எப்படி ஆயிரும் அப்படின்னா உயிர் வழியின் உட்குரல் மெய் விட்டு ஓடும். அதுக்கடுத்தோம்
இட்டு கூட்டலா டா என வந்தது. ஸோ அவ்வளோதான். நல்லா தெரியுது அப்படின்னாலும் என்ன பண்ணுங்க, சின்னதாக இதுக்கு என்ன விதி வரும் அப்படின்றத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷனில் இல்லை அப்படின்றத ஒமிட் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஆன்சர் போடுங்க. அடுத்தது வாழை. இது வந்து நிலைமொழியோட இறுதி எழுத்த பாருங்கள், லை. இல்லு கூட்டல் ஐ, ஈ ஐ வழி எவ்வும். அப்போது ஈ போடுவோம். ஈ கூட்டல் ஈ வந்துருச்சா, வாழை இலை. அவ்வளோதான். அடுத்து அறிவுடைமை. அறிவு கூட்டல் உடைமை, அதே விதி தான். இவ்வு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கிறோம். ஊ வந்து போயிடும். அந்த இவ்வு கூட்டல் இந்த ஊ வந்து சேர்ந்து ஊ அப்படின்னு மாறிடுச்சு. ஆப்ஷன் சி. 2 விதி தான். என்ன விதி அப்படின்னா, உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. மோஸ்ட்லி இந்த விதி தான் பயன்படும். ஒரு 3 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கட்டாயமாக ஒரு கொஸ்டினில் இந்த விதி தான் இருக்கும். அடுத்தது தூக்கி கொண்டு. கசதப மிகும். ஆல்ரெடி சொன்னேன்னு நினைக்கிறேன். கசதப வரும்போது அதோட ஒற்று கட்டாயமாக மிகும். ஓகே. விழித்தெழும். ஓகேவா, அதே தான். தூ உடைங்க. நிலைமொழியோட இறுதி எழுத்த பாருங்க, அதை உடைச்சோம் அப்படின்னா இத்து கூட்டல் ஊ, ஊ போயிடும். ரிமைனிங் இத்து மட்டும் இருக்கும். இத்து கூட்டல் ஏ, தே அப்படின்னு மாறும். அவ்வளோதான், விழித்தெழும். அடுத்து பொங்கல் அன்று. அப்படியே தான். ஓகேவா, இல் கூட்டலா லா அப்படின்னு வந்துருச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற ஒரு விதி தான், வேற எதுவும் இல்லை. அடுத்தது பாட்டு இருக்கும். இதுங்க 2 விதி. என்ன விதி அப்படின்னா, இதை உடைக்கிறோம். இட்டு கூட்டல் ஊ, ஊ வந்து போயிடுது. இந்த இட்டு ஈயும் சேர்ந்து டி அப்படின்னு மாறுது. சிம்பிள் தான். அடுத்தது திசை பெயர் பாருங்க. திசை பெயர் இது வந்து இந்த வல்லினம் மிகும் மிக இடத்த கூட பயன்படுத்தலாம், இல்லைன்னா கசதப மிகும் கூட பயன்படுத்தலாம். 8, 10 மட்டும்தான் வல்லினம் மிகும், மற்ற எங்கேயும் வல்லினம் மிகாது. அப்போ 8க்கு பக்கத்தில் கட்டாயம் இத்து போடுவோம். இல்லை அப்படின்னா அதையும் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா தீ, கசதப தா தீ இருக்குல்ல, கட்டாயம் மிகும், அதை வச்சும் போடலாம். 8 திசை. அடுத்தது எழுத்தாணி. 2 விதி வருது. இதை உடைக்கிறோம். ஊ போயிடுது, இத்து மட்டும் இருக்குது. இத்து கூட்டலா தா அப்படின்னு வருது. எழுத்தாணி. மற்ற எந்த எழுத்துலையுமே மாற்றம் இல்லை. அடுத்தது கட்டி கூட்டல் அடைத்தல். அதே தான், 2 விதி தான். டீயை உடைங்க. உடைச்சோம் அப்படின்னா சரி, கட்டி அடித்தல். ஆக்சுவலாக அங்கே உடன்படு மெய் பயன்பட்டுருக்கு. உடன்படு மெய், கட்டி அடித்தல். ஓகே, இங்கே டீயை பிரித்தோம் அப்படின்னா இட்டு கூட்டல் ஈ. ஆமாம், ஊ வந்தால் மட்டும்தானே உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும். இங்கே டீயை பிரிக்கும்போது இட்டு கூட்டல் ஈ தான் வருது. அப்போ ஈன்ற போது, ஈ வரும்போது இந்த இடத்துல என்ன போடுவோம், உடன்படு மெய்யான ஈ அப்படின்ற எவ்வும் ஈ போடுவோம். இப்போ ஈ கூட்டலா யா, கட்டி அடித்தல். அவ்வளோதான். அடுத்தது பாருங்க, கண்ணுண்டு. தன்னோட ஒற்று இரட்டிக்கும். இந்த தன்னோட ஒற்று இரட்டிக்கும்ன்ற போது நிலைமொழியில் இருக்க எழுத்தெல்லாம் போட்டுறக்கூடாது. சாரி, வருமொழியில் இருக்கிற ஏதோ ஒரு ஒற்று இருக்குன்னா வருமொழியெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. நம்மளோட எந்த விதி நம்ம பயன்படுத்தினாலும் எதன் மீது தான் பயன்படுத்தணும், ஃபஸ்ட்டு இருக்கிற நிலைமொழி மீது தான் பயன்படுத்தணும். வருமொழி மீது பயன்படுத்தவே கூடாது. ஓகே, நிலைமொழியில் எந்த எழுத்துலனாலும் மாற்றம் கொண்டு வரலாம். முதல்ல இருக்க எழுத்து இதுவே ஆதி நீடலாக இருந்துச்சுன்னா காவை காவண்ணாவாக மாற்றிடுவோம். அடியகரம் ஐயாதல் இருந்துச்சுன்னா காவை கையாக மாற்றுவோம். எந்த எழுத்துலனாலும் மாற்றலாமே தவிர வருமொழியில் என்ன பண்ணக்கூடாது, மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. இங்கே தன்னொற்று இரட்டல். தன்னோட ஒற்று இன் அப்படின்னு வருது. ஓகேவா, இன்னு கூட்டல் ஊ, நூன்னு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். அடுத்தது பால் கூட்டல் ஊரும். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பார்த்தோன்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப எக்ஸாமில் கேட்குறாங்க. இது எல்லாமே வந்து பழைய கொஸ்டின்ஸ் தான். வானொலி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, வானொலி.
இது பாருங்க, இந்த லகரம் நகரமாக மாறும்னு ஒரு விதி சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னையே. நகரம் ரகரமாக மாறுமா, இந்த ஒரு விதி படிச்சிருப்போம். அதன் அடிப்படையில் இல்லு வரலாம், இரு. லகரம் ரகரமாக மாறும். ரகரம் லா வந்து ராவா மாறும், வல்லின ராவா மாறும். ஸோ இந்த இடத்துல இது வந்தாலும் கரெக்டு தான். இல்லை அப்படின்னா இங்கே என்ன வரலாம் அப்படின்னா கற்றீதுன்னு வரும். இதுவும் கரெக்டு தான், கற்றீது. ஓகேவா, ஆப்ஷனில் இருக்குது. ஸோ கரெக்ட் ஆன்சர். பட் என்ன ஃபைனல் கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த விதியுமே கரெக்டு தான், கற்றீது. ஸோ அதில் வந்து ரீ வந்து குறிலாக இருக்கும், இந்த ரீ வந்து நெடிலாகிடுச்சு. ஓகேவா, இங்கே ரீ வந்து ஆப்ஷனில் குறிலாக இருக்கும். ஓகே, இங்கே நெடிலாக இருக்குது. ஸோ அது ஆன்சர் தான். லகரம், நான் பிரித்தெழுதுகளில் இந்த விதி கொடுத்துருப்பேன். லகரம் வல்லின ராவா மாறும் அப்படின்ற ஒரு விதி இருக்கும், லகரம் ரகரமாக மாறும். ஸோ சரிதான், இதுவுமே சரிதான். ஓகேவா, இங்கே குறில் கொடுத்துருப்பாங்க, அவங்க நெடிலே கொடுத்துட்டாங்க. இதுவும் சரியான ஆன்சர் தான். அடுத்து களம் கூட்டல் ஏரி களம் ஏரி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற ஒரு விதிப்படி களம் ஏரி. அடுத்து இன்புற்றி இருக்க, இதை உடச்சிருங்க. இரு கூட்டல் உயிரோரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும், இரு கூட்டல் ரீ ஈ ரீ அப்படின்னு வந்து இன்புற்றி இருக்கு அப்படின்னு மாறி இருக்கு. அடுத்தது கண் இல்லது. ஓகேவா, தன்னோட ஒற்று இரட்டிக்குது இன்னு, இது ரெண்டும் சேருது, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே நீன் மாறுது. தன்னொற்று இரட்டல், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இங்கெல்லாம் எந்த விதியும் இல்லை, அடிப்படை விதியான உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, இன் கூட்டல் ஈ வந்து நீ என மாறியது, அவ்வளோதான். செயல் இலக்க அதே விதி தான், இல்லும் ஈயும் சேருது, செயல் இலக்க அப்படின்னு மாறுது. அடுத்தது பாருங்க, சரியானது என்ன இருக்கு, பண் கூட்டல் அழகு. ஓகே, தன்னோட ஒற்று இரட்டித்து உடல் மேல் உயிர் வந்து பன்னழகு. இப்போதான் நான் சொன்னேன். ஓகேவா, இந்த ரா வராது. ஓகேவா, 3 சுழி நாக்கு வந்து இந்த இரு வரக்கூடாது, 2 சுழி நாக்கு ரா வரலாம், நகரம் ரகரமாக மாறும்ன்ற ஒரு விதிப்படி. பட் இது வராது, தவறு. அடுத்து நூலகம், லா தான் வரும், நூலகம் இப்படியே தான் சேரும். ஓகேவா, இரு வராது. ஓகே, அப்படி இரு வந்துச்சுன்னா ஆக்சுவலாக அது தப்பாக இருக்குல்ல, நூலகம். அடுத்தது விண்ணுண்டு, இங்கே நெடில் வராது, குறில் நூ இருக்கும். இது மட்டும்தான் சரியா இருக்கு. அடுத்தது பார்க்கலாம். நல்லவருக்கு இது வந்து குற்றிய லிகரம். யாது யாது அப்படின்னாவே அது எங்கே போயிடும், குற்றிய லிகரத்தில் போயிடும். குற்றிய லிகரம். பட் இது வந்து ஈஸியான ஒரு விதி தான். இதை உடைச்சிட்டு குற்றிய லுகரமாக இருக்கட்டும் குற்றிய லிகரமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நிலைமொழியோட இறுதி எழுத்தை அந்த உயிரோரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும் விதி தான் பயன்படும். உடைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து குற்றிய லிகரம், குற்றிய லுகரத்துக்கு தான் நம்ம உடைச்சிட்டு எழுதுவோம். கூ இருக்கு அப்படின்னா இக்கு கூட்டல் ஊன் போட்டு உடைச்சிட்டு எழுதலாம். அது குற்றிய லுகரத்தில் 6 வகைக்குமே பயன்படும். நெடில் தொடர், குற்றிய லுகரம், உயிர் தொடர் எல்லாத்துக்குமே அந்த லாஸ்ட் எழுத்தை உடைக்கலாம். பட் இது குற்றிய லிகரம். குற்றிய லிகரம் அப்படின்ற போது கீ என மாறும். ஓகே, சூப்பர், இதெல்லாம் நல்ல கொஸ்டின். கீ என மாறி குற்றிய லிகர விதிப்படி இது சேர்ந்துள்ளது. குற்றிய லிகர விதிப்படி சேர்ந்துள்ளது. அந்த மாதிரி குற்றிய லிகரத்தை பொறுத்தளவு ஒரு 3 வார்த்தை இருக்கும். யாது,
அடுத்து கேன்மியா அப்படின்லாம் இருக்கும். அந்த வார்த்தை உடையவே உடையாது, அப்படியே தான் சேரும். இப்போ யாதுன்றதுல எந்த ஒரு மாற்றமும் வராது. குற்றிய லிகரத்தில் மாற்றம் இருக்காது, குற்றிய லுகரத்தில் மாற்றம் இருக்கும். ஓகே. இன்பு கூட்டல் உருகு, இன்புருகு. இதை வந்து உடைக்கிறோம். இப்பு கூட்டல் ஊ, ஊ போயிடும். இப்பு கூட்டல் ஊ சேர்ந்து பூ அப்படின்னு மாறும். சி ஆன்சர். அடுத்த கொஸ்டின், அறிந்தது அனைத்தும். இதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை, சின்னது தான். இதை உடைக்கிறோம். இத்து கூட்டல் ஊ, ஊ போயிடும். இத்து கூட்டல் ஆ, தா என மாறி வந்துள்ளது. அவ்வளோதான். அடுத்து எழுத்தாணி, அதே தான். இத்தை உடைக்கிறோம், தூ உடைக்கிறோம், ஊ போது, இது ரெண்டும் சேருது, தா நெடிலாக மாறுது, எழுத்தாணி. அடுத்தது எதிரொலிக்க. எதிரொலிக்க உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி ரே என மாறியுள்ளது. நெடுமை கூட்டல் தேர், ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெடுது, இனமிகள் விதிப்படி இந்து வருது. தாக்கு இனமான இந்து, இனமிகள் விதி வந்துள்ளது. நெடுந்தேர். வாசல் அலங்காரம், தன்னோட ஒற்று இரட்டிச்சு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. தன்னோட ஒற்று இரட்டிக்குது, தன்னொற்று இரட்டல், அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்தது இனிமை கூட்டல் உயிர், இன்னுயிர். இன்னுயிரை இனிமை கூட்டல் உயிர் அப்படின்னு பிரிப்போம். அடுத்தது இதுக்கு பாருங்க, தமிழ் கூட்டல் எங்கள். இது ரெண்டையும் சேர்க்குறோம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதிப்படி தமிழெங்கள் இல்லு கூட்டல் ஏ, லே என மாறி வந்துள்ளது. செகண்ட் ஆப்ஷன். பனிக்காற்று, கசதப மிகும். கா இருந்தாவே கசதப மிகும்ன்ற விதிப்படி இக்கு வருது. அடுத்தது சிறப்பு கூட்டல் உடையார், சிறப்புடையார். அந்த பூ உடைச்சோம் அப்படின்னா ஊ போயிடும், இப்பு கூட்டல் ஊ, பூ என மாறும். வானம் கூட்டல் அறிந்த, வானம் அறிந்த, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்தது மானம் கூட்டல் இல்லா, அதே தான், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இது ரெண்டும் சேர்ந்து இம்மு கூட்டல் இ, மீ என மாறியது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அது ஆல்ரெடி சமீபத்தில் தான் கேட்டது, கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின், முக்கியமான ஒன்று. ஆத்திச்சூடி அப்படியே தான் சேரும், இச்செல்லாம் வராது. ஓகேவா, இச்சு வராது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பருத்தி கூட்டல் எல்லாம். இது வந்து உடன்படுமை. தீயை பிரித்தோம் அப்படின்னா இத்து கூட்டல் ஈ வரும்போது ஈ ஐ வழி எவ்வும். இந்த இடத்துல என்ன போடுவோம் அப்படின்னா ஈன்னு போடுவோம். ஈ கூட்டல் ஏ, ஏ அப்படின்னு வரும். ஏ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அவ்வளோதான். அடுத்தது நூலகம். ஓகேவா, நூலகம் தப்பு. லகரம் ரகரமாக மாறும், சரிதான். பட் இந்த ரா எப்படி வரும், தவறு. அடுத்தது இது அப்படியே சேர்த்துருக்காங்க, அதுவும் தவறு. ஸோ இது ஒன்று தான் ரைட்டு. அடுத்தது பனை ஓலை. நிலைமொழியோட இறுதி எடுத்து நை, இன்னு கூட்டல் ஐ. ஐ இருக்கும்போது எங்கே என்ன போடுவோம், ஈ போடுவோம். ஈஓ, சரி, ஈ கூட்டல் ஓ, யோ, பனை ஓலை. அடுத்து நிலவு கூட்டல் என்றும் நிலவென்றும். ரெண்டு விதி தான். உயிர்வழின் உட்குரல் மெய் விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்தது இல்லாதது கூட்டல் இயங்கும். இதை உடைச்சிட்டு இத்து கூட்டல் ஈ, தீ அப்படின்னு மாறிடும். அவ்வளோதான். நிலம் கூட்டல் வான், நிலம் கூட்டல் வான். மகரமை கெட்டு அப்படியே சேர்ந்துடும், மகரமை கெடும். அடுத்து ஓடை கூட்டல் எல்லாம், ஓடை எல்லாம். இது வந்து உடன்படுமை தான், ஓடை எல்லாம். ஓகேவா, உடன்படுமையான ஈ வரும், ஈ கூட்டல் ஏ, ஏன்னு வந்துடும். அடுத்தது சரியானது, தன்னோட ஒற்று இரட்டித்து கண்ணழகு அப்படின்னு மாறி இருக்கு. சரி. இங்கே கண்காட்சி அப்படியே தான் சேரும், நான் வராது, கா தான் வரும், கண்காட்சி. அடுத்தது கண் பார்வை, இப்போ வரும், கசதப மிகும், கண் பார்வை. இல்லை அப்படின்னா அது அப்படியே சேரலாம், கண் பார்வை அப்படின்னு.
இரு வராது. 2 சுழி நாக்கு வரலாம், ஆனால் 3 சுழி நாக்கு இரு வரக்கூடாது. அடுத்தது நீ வரும், கன்னிமை. அடுத்தது பாருங்க இன்புருகு, ஆல்ரெடி பார்த்தோம். ஆப்ஷன் சி. கால் கூட்டல் இறங்கும், கால் இறங்கும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபதி இயல்பே. அடுத்தது பாருங்க, இது ஒரு முக்கியமான ஏரியா, சந்திப்பிழை. இதுக்கு நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது வல்லினம் மிகும் மிகா இடம் படிக்கணும். மிகும் மிகா இடம் கட்டாயமாக படிக்கணும். அது தெரிஞ்சாதான் அதில் வந்து ஏதாவது 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினாவது ஆன்சர் போட முடியும். கட்டாயம் படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்னா, இந்த ஒருமை பன்மை படிக்கணும். இந்த இடம் படிப்போம், முன்னிலை, ஓகேவா, தன்மை முன்னிலை படற்கை படிப்போம். அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். மாதிரி காலம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உயர்திணை அக்ரிணை ரொம்ப முக்கியம். உயர்திணையில் ஆரம்பித்தா உயர்திணையில் முடிக்கணும், ஓகேவா. உயர்திணையை அக்ரிணையாக முடிக்கக்கூடாது, அக்ரிணையை உயர்திணையாக முடிக்க கூடாது. அதே மாதிரி ஒருமையை ஒருமையிலே முடிச்சிடணும், பன்மையை பன்மையில் முடிக்கணும். இதை கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இதில் ரொம்ப முக்கியம்னா இந்த வல்லினம் மிகும் மிகா இடம் தான் முக்கியம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் சந்திப்பிழையில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே மோஸ்ட்லி சந்திப்பிழை அற்ற தொடர் தான் கேட்பாங்க. பிழையாக இருக்கிறது கேட்குறது ரேர் தான், பிழை இல்லாததான் கேட்பாங்க. இப்போ மற்ற ஆப்ஷன்ஸும் பாருங்கள், பார்த்துட்டு கரெக்டான ஆன்சராக போடுங்க. இப்போ பாருங்கள், பொறுத்தாரை கட்டாயமாக இப்புக்கு ரை பக்கத்தில் பொறுத்தாரை ஐ வெளிப்பட்டே வந்துருச்சு. 2ஆம் வேற்றுமை உருபான ஐ வெளிப்பட்டு வந்தால் கட்டாயமாக என்ன பண்ணணும், வல்லினம் மிகும். விதியே இருக்குது, 2ஆம் வேற்றுமை உருபில் வல்லினம் மிகும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது, ஓகேவா. அடுத்தது பாருங்கள், பொறுத்தாரை பொன்னை, இங்கே ஐ 2ஆம் வேற்றுமை உருபு வல்லினம் மிகும். 5ஆம் வேற்றுமை உருபு வல்லினம் என்னது 4ஆம் வேற்றுமை உருபு வல்லினம் மிகும். இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. 2 4 அதிலெல்லாம் வல்லினம் மிகும் வெளிப்பட்டு வரும்போது. அப்போ இங்கே மிகும் பொதிந்து வைத்தார் போல வரும் இப்பு. கசதப மிகும் கூட போடலாம், போல இங்கே போற்றுவார். அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர். இங்கே பாருங்கள், ஐ வெளிப்பட்டு வந்திருக்கு, இப்பு இல்லை, அப்போ டைமாக அது இருக்காது. இங்கே ஐ வெளிப்பட்டு வந்திருக்கு, இப்பு இல்லை, வல்லினம் மிகலை, அப்போ வராது. இங்கே போல கசதப மிகலை, அப்போ அதுவும் வராது. ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை. இது ஒரு நல்ல கொஸ்டின். இது பாருங்களேன், ஒரு விதி இருக்கும். இந்த அக்ரிணை வரும்போது, ஓகேவா, அக்ரிணை பன்மையில் கல் இருக்கும்போது, அக்ரிணை பன்மை உயர்திணை இல்லை, உயர்திணை வந்துச்சுன்னா மிகும். அக்ரிணை பன்மை, அக்ரிணையில் பன்மை கல் சொல்லுவோம்ல, கல், கல்னா பன்மை, அதிகமான பொருட்களை சேர்க்கறதுக்கு கல் சொல்லுவோம். அது வந்து அக்ரிணை பன்மையில் மிகாது, உயர்திணை பன்மைனா மிகும். அதுக்கு அதையும் பார்க்கணும். 2வது பின்னாடி கசதப இருக்கான்னு பார்க்கணும். கசதப இருந்துச்சுன்னா மிகாது, கசதப இருந்துச்சுன்னா போட்டுடலாம். ஆனால் இதுதான் விதி, அக்ரிணை பன்மையில் மிகாது. இப்போ பாருங்கள், வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது. வர ஆ வல்லினம் மிகும் இப்பு, ஓகே. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை, இங்கே இச்சு வந்திருக்கு. இச்சு வந்து ஆக்சுவலாக மாற்றங்களை இந்த செயற்கை, இது கசதபன்ற அடிப்படையில் இச்சு போட்டிருக்காங்க, ஓகேவா. இல்லை அப்படின்னா இங்கே வேற ஒரு உயிரெழுத்தம் ஏதோ இருக்குன்னா இங்கே கட்டாயம் இச்சு வராது. ஏன்னா மாற்றங்களை அக்ரிணை. ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டினில் வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களைன்னு தான் வரணும், ஓகேவா. ஏன் அப்படின்னா கல் வந்து அக்ரிணை பன்மையில் வரும்போது என்ன பண்ணக்கூடாது, வல்லினம் மிகாது. ஸோ 4th ஆப்ஷனை விட இந்த ஆப்ஷன் கரெக்டு.
வர இப்பு வரும், இங்கே கட்டாயம் வரும், இந்த இடத்துல வரக்கூடாது. ஓகேவா? அக்ரிணில வரக்கூடாது, உயர்திணையில் வரலாம். அடுத்தது சந்திப்பிழையற்ற வாக்கியம். முல்லைக்கு கு 4ஆம் வேற்றுமை உருபு. 4ஆம் வேற்றுமை உருபில் வெளிப்பட்டு வரும்போது வல்லினம் மிகும். ஓகே, கரெக்டு. 4ஆம் வேற்றுமை உருபில் கு, அதே மாதிரி 2ஆம் வேற்றுமை உருபிலையும் ஐ வெளிப்பட்டு வரும்போது வல்லினம் மிகும். தேர் தந்து மலை மேகத்தை விட இப்பு, கரெக்டு தான். பெற்றான் வள்ளல் பாரி, இங்கே இப்பு இல்லை. ஓகே, இந்த இப்பு வந்து என்ன விதினா கசதப மிகும் தான். அடுத்தது புலவரின் சொல்லுக்காக. சொல்லுக்காக ஆக வரும்போது கட்டாயமாக வல்லினம் மிகணும். ஸோ அப்போ இது வராது. இங்கே பாருங்க, ஆக என மிகும். என அப்படின்னு வந்தால் என ஆக, அந்த இடத்துலலாம் வல்லினம் மிகும். அப்போ இங்கே ஆகன்றது மிக வேண்டும், அதை வச்சே போட்டுருவீங்க, அவ்வளோதான். வல்லினம் மிகா இடத்தை படிக்கிறத விட, ஸோ அப்போ 1 4 சரி. வல்லினம் மிகு இடத்தை படித்து வச்சுக்கோங்க. இதை 2ல் 1 நல்லா தெரியணும். அடுத்தது நெகிழி இப்பு கசதப மிகும் தான். இது வேறு ஒன்றும் இல்லை, கசதப மிகும் விதி தான். இதுவும் கசதப மிகும் விதி தான். ஸோ அவ்வளோதான், 4th one. அடுத்தது உலக இப்பு வரும். உலக உயிர் கா, அது கசதப மிகும் இப்பு வரும். புகழை ஐ 2ஆம் வேற்றுமை உருபு இல்லு கூட்டல் ஐ மிகும் இப்பு வந்துருச்சு. ஓகே, பெற்று பெற்று இந்த இடத்துல இத்து வரணும். பெற்று ஊ, ஆகார ஈகார வல்லினம் மிகும். ஓகேவா? அகர மீகரம் படிச்சிருப்போம்ல, வல்லினம் மிகு இடத்துல இருக்கும். சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. இந்த ஊ வர்ற இடத்துல மிகும், ஊ வர இடத்துலையும் மிகும், ஆ வர்ற இடத்துலையும் மிகும். ஓகே, இது வந்து இந்த இடத்துல ஆ வருதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நூல் வந்து என்னது, பேரு, பேருக்கு முன்னாடி வல்லினம் மிகாது. இந்த இடத்துல போடக்கூடாது. நம்ம பேருக்கு முன்னாடி வல்லினம் போட்டு எழுதுவோமா, மிகுந்து எழுதுமா, எழுத மாட்டோம். அந்த மாதிரி தான் இது. நூல்ன்றது பெயர் சொல். அடுத்தது பதிகம் என்பது 10 8 10ல் வல்லினம் மிகும் சொன்னேன். மற்ற எந்த நம்பர்லையும் மிகாது. ஸோ இது கரெக்டு. இங்கே பாடல்களை கொண்டது 2லையுமே இக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இதை மட்டும் பார்த்தா போதும். அடுத்தது பாருங்க, விழாக்களின் போது இசைக்கருவி இக்கு கசதப மிகுந்தான். இசைப்பது வழக்கம். 1 4 ஆன்சர். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். ஓகேவா? ஆக்சுவலாக அந்த கரைந்து போனன்றதவே சேர்த்து தான் எழுதணும், அதை பிரிச்செல்லாம் எழுத வேண்டாம். ஒரே சொல் தான். மொழிகளுக்கு இடையில் நீந்தி ஈ மிகும், தன்னை நிலைநிறுத்தி ஈ கசதப மிகும் தான். கசதப மிகும். ஓகே, 4th one ஆன்சர். புக்கில் இருக்குது நமக்கு. கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். சொன்னேன், ஆக என வரும்போது கட்டாயம் வல்லினம் மிகும் சொன்னேன். இங்கே சரியாகன்னு இருக்கா, ஆக வரும்போது இக்கு போட்டே ஆகணும். ஸோ சரி. வாழ்க்கை ஐ, வாழ்க்கையில் மிகும் பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது. வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது. ஆக்சுவலாக இதில் புக்கில் பார்த்தீங்கன்னா இக்கு போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பாடம்ன்றது ஒரு அக்ரிணை தான்.
அக்ரிணை பன்மை தான். ஓகே, இங்கே வாழ்க்கைன்றதுனால உயர்திணையை குறிக்குதா அப்படின்றது தெரியல. வாழ்க்கை பயணமே. ஆனால் விதி என்ன அப்படின்னா அக்ரிணை பன்மையில் கல் வரும்போது மிக கூடாது, வல்லினம் மிக கூடாதுன்றதான் கரெக்டு. ஓகேவா? அங்கே ஒரு மாற்றங்களைன்னு சொன்னேன், அங்கெல்லாம் வரவே கூடாது. இதில் வந்து இந்த வாழ்க்கைன்றது உயர்திணையே குறிக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, இக்கு போட்டு புக்லேயும் இக்கு போட்டு தான் கொடுத்துருக்காங்க. வல்லினம் மிகுன்ற அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க, கசதப மிகுன்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1-3 ஆன்சர். அடுத்தது பாருங்க, இந்த அந்த அப்படின்ற சுட்டு பெயர்லையும் எந்த அப்படின்ற வினா பெயர்லையும் வல்லினம் மிகும். ஓகேவா? இந்த அந்தன்றது சுட்டு பெயர் மிகும், எந்த அப்படின்ற வினா பெயரில் மிகும். ஓகே, ஒவ்வொரு துகள் ஒரு மிகாது. இந்த ஒவ்வொரு கண்டிப்பாக வல்லினம் மிகாது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு துகளும் என் மக்களுக்கு, இது கசதப மிகும், புனிதமாகும். ஸோ 4th one ஆன்சர். எல்லாம் திரும்ப திரும்ப கேட்குற கொஸ்டின். இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் என் மக்களுக்கு புனிதமானதாகும். அடுத்த கொஸ்டின், நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்போம். நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்போம். ஆக்சுவலாக இந்த இடத்துலையும் உயர்திணையை தான் குறிக்குது. இந்திய நாட்டின், நமது நாட்டின், இந்திய நாட்டின் உயர்திணை அப்படின்ற அடிப்படையில் தான் கசதப மிகுன்றதுக்கு இப்பு போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, பிழையற்றது. தகவலை திரட்டு. இது கட்டாயமாக சரி, முதியவருக்கு கொடுன்றது சரி. தகவலை திரட்டு இது தவறு. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 4ஆம் வேற்றுமை உருபுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, மிகும் அப்படின்னு. தகவலை திரட்டு அப்படின்றதுல இதில் கசதப மிகுன்ற அடிப்படையில் தான் இத்து போட்டிருக்காங்க. அப்படி போட்டு ஆன்சர் ஏ கொடுத்துருக்காங்க. ஓகே, மோஸ்ட்லி அந்த கல்லுக்கு பின்னாடி கசதப வரும்போது என்ன தான் கொடுக்குறாங்க, மிகும் தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு விதியே நமக்கு இருக்குது, கல் பன்மையில் மிகாதுன்ற ஒரு விதி இருக்குது, அது அக்ரிணியில் மட்டும். ஓகே, இது தகவலை திருட்டுன்றது வெறுமனா இருக்குது, உயர்திணை அக்ரிணியான்லாம் இல்லை. அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த விதிப்படி கண்டுபிடிக்கணும்னா அதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். கண்காணிப்பு கேமரா கருவி, இந்த கருவி கசதப. அசைவு நிகழும் பக்கம் மெய்யெழுத்திற்கு மகரமை கெடும். அந்த புணர்ச்சிலாம் பார்த்திங்கன்னா மகரமை கெட்டு தான் அதெல்லாம் சேரணும். அதனால் இங்கே இம்மு பக்கத்தில் இப்பு வராது. தன் பார்வையை இத்து, பார்வையை 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வந்திருக்கு, இத்து கட்டாயம் போடணும். திருப்புகிறது. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. 2nd ஆப்ஷன் ஆன்சர். நிறுத்தற் குறி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, சந்திப்பிழை அப்படின்னு கேட்கும்போது சந்திப்பிழை மட்டும் பார்த்தா போதும். நிறுத்தற் குறின்னு கேட்குற இடத்துல நிறுத்தற் குறி பார்ப்போம். மனித கண்டுபிடிப்புகள், இதில் எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. இதில் தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு பக்கத்தில் இப்போ போடக்கூடாது. ஏன்னா 8, 10 மட்டும்தான் மிகும், வேறு எந்த நம்பர்லேயும் மிகாது. கண்டுபிடிப்பு எல்லாத்துலேயுமே கரெக்டு தான். ஓகேவா? கண்டுபிடிப்பு இங்கே இப்போ வராது, இப்போ போடாமல் தான் போடணும். கண்டுபிடிப்புகள் 2 இப்போ வரக்கூடாது. ஸோ இது ஆன்சர். அடுத்தது ஒன்றை. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இச்சு போட்டிருக்கக்கூடாது. 1, 2, 3 வல்லினம் மிகக்கூடாது. 4, 5, 6, 7 அதெல்லாம் மிகக்கூடாது. ஆனால் இங்கே 1 + I ஒன்றைன்னு இருக்குது. 2ஆம் வேற்றுமை உருவு வந்துருச்சு, கட்டாயம் இச்சு போடணும். 2ஆம் வேற்றுமை உருவு வந்ததுனால இச்சு. 1ன்னு இருந்துச்சுன்னா போட வேண்டாம். சொல்வதற்கென்றே இசைக்கப்படும், இசைக்க வல்ல தாள கசதபது, தாள கருவி பறை. ஈஸியாக போட்டுருவீங்க. சந்திப்பிலே அப்படின்னாவே கசதப இருக்குன்னா இச்சு, இக்கு, இப்பு, இத்து அதெல்லாம் போட்டுருவோம். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அந்த ஆய்வு. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா 2nd கொஸ்டினில் வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களையும் தான் வரணும். ஓகேவா?
ஏன் அப்படின்னா கல் வந்து அக்ரிணை பன்மையில் வரும்போது என்ன பண்ணக்கூடாது, வல்லினம் மிகாது. ஸோ 4th ஆப்ஷனை விட இந்த ஆப்ஷன் கரெக்ட். வர இப்பு வரும், இங்கே கட்டாயம் வரும், இந்த இடத்துல வரக்கூடாது. ஓகேவா, அக்ரிணையில் வரக்கூடாது, உயர்திணையில் வரலாம். அடுத்தது சந்திப்பிழையற்ற வாக்கியம். முல்லைக்கு கு 4ஆம் வேற்றுமை உருபு. 4ஆம் வேற்றுமை உருபில் வெளிப்பட்டு வரும்போது வல்லினம் மிகும். ஓகே கரெக்டு. 4ஆம் வேற்றுமை உருபில் கு, அதே மாதிரி 2ஆம் வேற்றுமை உருபிலையும் ஐ வெளிப்பட்டு வரும்போது வல்லினம் மிகும். தேர் தந்து மலை மேகத்தை விட இப்பு கரெக்டு தான். பெற்றான் வள்ளல் பாரி, இங்கே இப்பு இல்லை. ஓகே, இந்த இப்பு வந்து என்ன விதினா கசதப மிகும் தான். அடுத்தது புலவரின் சொல்லுக்காக. சொல்லுக்காக ஆக வரும்போது கட்டாயமாக வல்லினம் மிகணும். ஸோ அப்போ இது வராது. இங்கே பாருங்க, ஆக என மிகும். என அப்படின்னு வந்தால் என ஆக, அந்த இடத்துலலாம் வல்லினம் மிகும். அப்போ இங்கே ஆகன்றது மிக வேண்டும், அதை வச்சே போட்டுருவீங்க, அவ்வளோதான். வல்லினம் மிகா இடத்தை படிக்கிறத விட, ஸோ அப்போ 1 4 சரி. வல்லினம் மிகு இடத்த படித்து வச்சுக்கோங்க, இதை 2ல் 1 நல்லா தெரியணும். அடுத்தது நெகிழி இப்பு கசதப மிகும் தான். இது வேற ஒன்றும் இல்லை, கசதப மிகும் விதி தான். இதுவும் கசதப மிகும் விதி தான். ஸோ அவ்வளோதான், 4th ஒன். அடுத்தது உலக இப்பு வரும். உலக உயிர் கா, அது கசதப மிகும் இப்பு வரும். புகழை ஐ 2ஆம் வேற்றுமை உருபு இல்லு கூட்டல் ஐ மிகும் இப்பு வந்துருச்சு. ஓகே, பெற்று பெற்று இந்த இடத்துல இத்து வரணும். பெற்று ஊ, ஆகார ஈகார வல்லினம் மிகும். ஓகேவா, அகரம் ஈகரம் படிச்சிருப்போம்ல, வல்லினம் மிகு இடத்துல இருக்கும். சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. இந்த ஊ வர்ற இடத்துல மிகும், ஊ வர இடத்துலையும் மிகும், ஆ வர்ற இடத்துலையும் மிகும். ஓகே, இது வந்து இந்த இடத்துல ஆ வருதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நூல் வந்து என்னது, பேரு, பேருக்கு முன்னாடி வல்லினம் மிகாது, இந்த இடத்துல போடக்கூடாது. நம்ம பேருக்கு முன்னாடி வல்லினம் போட்டு எழுதுவோமா, மிகுந்து எழுதுமா, எழுத மாட்டோம். அந்த மாதிரி தான் இது. நூல்ன்றது பெயர் சொல். அடுத்தது பதிகம் என்பது 10 8 10ல் வல்லினம் மிகும் சொன்னேன், மற்ற எந்த நம்பர்லையும் மிகாது. ஸோ இது கரெக்டு. இங்கே பாடல்களை கொண்டது 2லையுமே இக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ இதை மட்டும் பார்த்தா போதும். அடுத்தது பாருங்க, விழாக்களின் போது இசைக்கருவி இக்கு கசதப மிகுந்தான். இசைப்பது வழக்கம். 1/4 ஆன்சர். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். ஓகேவா, ஆக்சுவலாக அந்த கரைந்து போனன்றதவே சேர்த்து தான் எழுதணும், அதை பிரிச்செல்லாம் எழுத வேண்டாம், ஒரே சொல் தான். மொழிகளுக்கு இடையில் நீந்தி ஈ மிகும், தன்னை நிலைநிறுத்தி ஈ கசதப மிகும் தான். கசதப மிகும். ஓகே, 4th ஒன் ஆன்சர். புக்கில் இருக்குது நமக்கு. கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். சொன்னேன், ஆக என வரும்போது கட்டாயம் வல்லினம் மிகும் சொன்னேன். இங்கே சரியாகன்னு இருக்கா, ஆக வரும்போது இக்கு போட்டே ஆகணும். ஸோ சரி. வாழ்க்கை ஐ, வாழ்க்கையில் மிகும். பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது.
வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது. ஆக்சுவலாக இதில் புக்கில் பார்த்தீங்கன்னா இக்கு போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பாடம்ன்றது ஒரு அக்ரிணை தான், அக்ரிணை பன்மை தான். ஓகே, இங்கே வாழ்க்கைன்றதுனால உயர்திணையை குறிக்குதா அப்படின்றது தெரியல. வாழ்க்கை பயணமே. ஆனால் விதி என்ன அப்படின்னா அக்ரிணை பன்மையில் கல் வரும்போது மிகக்கூடாது, வல்லினம் மிகக்கூடாதுன்றதான் கரெக்டு. ஓகேவா? அங்கே ஒரு மாற்றங்களைன்னு சொன்னேன், அங்கெல்லாம் வரவே கூடாது. இதில் வந்து இந்த வாழ்க்கைன்றது உயர்திணையே குறிக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, இக்கு போட்டு புக்லேயும் இக்கு போட்டு தான் கொடுத்துருக்காங்க. வல்லினம் மிகுன்ற அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க, கசதப மிகுன்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1-3 ஆன்சர். அடுத்தது பாருங்க, இந்த அந்த அப்படின்ற சுட்டு பெயர்லையும் எந்த அப்படின்ற வினா பெயர்லையும் வல்லினம் மிகும். ஓகேவா? இந்த அந்தன்றது சுட்டு பெயர் மிகும், எந்த அப்படின்ற வினா பெயரில் மிகும். ஓகே. ஒவ்வொரு துகள் ஒரு மிகாது. இந்த ஒவ்வொரு கண்டிப்பாக வல்லினம் மிகாது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு துகளும் என் மக்களுக்கு, இது கசதப மிகும், புனிதமாகும். ஸோ 4th one ஆன்சர். எல்லாம் திரும்ப திரும்ப கேட்குற கொஸ்டின். இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் என் மக்களுக்கு புனிதமானதாகும். அடுத்த கொஸ்டின், நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்போம். நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்போம். ஆக்சுவலாக இந்த இடத்துலையும் உயர்திணையை தான் குறிக்குது. இந்திய நாட்டின், நமது நாட்டின், இந்திய நாட்டின் உயர்திணை அப்படின்ற அடிப்படையில் தான் கசதப மிகுன்றதுக்கு இப்பு போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, பிழையற்றது. தகவலை திரட்டு. இது கட்டாயமாக சரி, முதியவருக்கு கொடுன்றது சரி. தகவலை திரட்டு இது தவறு. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 4ஆம் வேற்றுமை உருபுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, மிகும் அப்படின்னு. தகவலை திரட்டு அப்படின்றதுல இதில் கசதப மிகுன்ற அடிப்படையில் தான் இத்து போட்டிருக்காங்க. அப்படி போட்டு ஆன்சர் ஏ கொடுத்துருக்காங்க. ஓகே, மோஸ்ட்லி அந்த கல்லுக்கு பின்னாடி கசதப வரும்போது என்ன தான் கொடுக்குறாங்க, மிகும் தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு விதியே நமக்கு இருக்குது, கல் பன்மையில் மிகாதுன்ற ஒரு விதி இருக்குது, அது அக்ரிணியில் மட்டும். ஓகே, இது தகவலை திருட்டுன்றது வெறுமனை இருக்குது, உயர்திணை அக்ரிணியான்லாம் இல்லை. அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த விதிப்படி கண்டுபிடிக்கணும்னா அதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். கண்காணிப்பு கேமரா கருவி, இந்த கருவி கசதப. அசைவு நிகழும் பக்கம் மெய்யெழுத்திற்கு மகரமை கெடும். அந்த புணர்ச்சிலாம் பார்த்திங்கன்னா மகரமை கெட்டு தான் அதெல்லாம் சேரணும். அதனால் இங்கே இம்மு பக்கத்தில் இப்பு வராது. தன் பார்வையை இத்து, பார்வையை 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வந்திருக்கு, இத்து கட்டாயம் போடணும். திருப்புகிறது. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. 2nd ஆப்ஷன் ஆன்சர். நிறுத்தற் குறி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, சந்திப்பிழை அப்படின்னு கேட்கும்போது சந்திப்பிழை மட்டும் பார்த்தா போதும். நிறுத்தற் குறின்னு கேட்குற இடத்துல நிறுத்தற் குறி பார்ப்போம். மனித கண்டுபிடிப்புகள், இதில் எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. இதில் தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு பக்கத்தில் இப்போ போடக்கூடாது. ஏன்னா 8, 10 மட்டும்தான் மிகும், வேறு எந்த நம்பர்லேயும் மிகாது. கண்டுபிடிப்பு எல்லாத்துலேயுமே கரெக்டு தான். ஓகேவா? கண்டுபிடிப்பு இங்கே இப்போ வராது, இப்போ போடாமல் தான் போடணும். கண்டுபிடிப்புகள் 2 இப்போ வரக்கூடாது. ஸோ இது ஆன்சர். அடுத்தது ஒன்றை. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இச்சு போட்டிருக்கக்கூடாது. 1, 2, 3 வல்லினம் மிகக்கூடாது. 4, 5, 6, 7 அதெல்லாம் மிகக்கூடாது. ஆனால் இங்கே 1 + I ஒன்றைன்னு இருக்குது. 2ஆம் வேற்றுமை உருவு வந்துருச்சு, கட்டாயம் இச்சு போடணும். 2ஆம் வேற்றுமை உருவு வந்ததுனால இச்சு. 1ன்னு இருந்துச்சுன்னா போட வேண்டாம். சொல்வதற்கென்றே இசைக்கப்படும், இசைக்க வல்ல தாள கசதபது, தாள கருவி பறை. ஈஸியாக போட்டுருவீங்க. சந்திப்பிலை அப்படின்னாவே கசதப இருக்குன்னா இச்சு
இக்கு இப்பு இத்து அதெல்லாம் போட்டுருவோம். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அந்த ஆய்வு. ஸோ ஓகே, இதில் பாருங்கள் 22 தண்ணீரை சிக்கனமாக ஆகனா வல்லினம் மிகணும் கட்டாயம். ஏன்னா ஆக இனி தனி அந்த இடத்துலலாம் வல்லினம் மிகும். அதன் அடிப்படையில் போட்டோம். இங்கேயும் தண்ணீர் ஐ மிகும். ஐ கரெக்டு தான், இந்த சென்டென்ஸே கரெக்டு தான். ஓகே, மற்ற சென்டென்ஸ்லாம் தப்பாக இருக்குது, அதுவும் கரெக்டாக இருக்குது. அதுவும் போக இதுவுமே கரெக்டு தான். என்னது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கல்ல, இதுவுமே கரெக்டு தான். தண்ணீரை ஐ இரண்டாம் வேற்றுமை உரு மிக வேண்டும். இங்கே ஆக மிக வேண்டும். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் அதில் கரெக்டாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், எழுவாயில் மிகக்கூடாது. எழுவாயில் மிகலாமா? நம்ம பேர் தான் எழுவாய், நம்ம பேருக்கு பின்னாடி மிகக்கூடாது எழுவாய். குதிரை மிகக்கூடாது. படி அப்படின்னு முடிந்தாலே என்ன பண்ணக்கூடாது? மிகக்கூடாது. விதி தான். படி என முடியும் வினை சொல்லுக்கு பின் மிகக்கூடாது. ஓகே, வினையச்சத்தின் பின் மிகக்கூடாது. அப்போ 1 3 சரி. சரி 2 3 பாருங்க, 2 3 தான் சரி. நான் மாற்றி சொல்லிட்டேன், 2 3 சரி. எழுவாயெல்லாம் மிகக்கூடாது. படி அப்படின்னாலும் மிகக்கூடாது. கடற்கரையில் உப்பு, இங்கே உப்பு, இதெல்லாம் கசதப மிகும் தான். நடைபெறுகிறது மழை, இப்பு கசதப மிகும் தான், வேற எந்த விதியும் இல்லை. இங்கே பா கசதப மிகும், இங்கே கசதப மிகும், இங்கே கசதப மிகும், அவ்வளோதான். வேற எந்த ஒரு விதியுமே கொடுக்கல, சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, வாடை ஐ ஐ வருது, அப்போ இக்கு வரணும். வாடை காற்று வீசியது. அடுத்தது பாருங்க, என நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், என ஆக இனி தனி இதெல்லாம் வரும்போது மிக வேண்டும். அப்போ இங்கே என இருக்குது, கண்டிப்பாக மிக வேண்டும். இங்கே ஐ இருக்குது, மிக வேண்டும். ஓகே, 1 3 ஆன்சர். இதுக்கு விதி கொஞ்சம் தெரியணும், வல்லினம் மிகும் மிகா விதி தெரியணும். அடுத்து பாலை ஐ இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வந்திருக்கு, மிக வேண்டும். குடித்து விட்டு பள்ளிக்கு கசதப மிகும். குடித்து விட்டு அப்படின்றதுல பள்ளி கசதப மிகும் புறப்பட்டால், ஆப்ஷன் ஏ. அடுத்து வங்கி கணக்கை ஐ இரண்டாம் வேற்றுமை உருவு. இங்கே பா இருந்தாலும் இங்கே என்ன விதி தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, என்னது இரண்டாம் வேற்றுமை, ஏன்னா கணக்கு அப்படின்றதான் இருக்கும். அதோட கை சேர்த்து ஐ சேர்த்தா தான் கணக்கை அப்படின்னு மாறும். அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வந்திருக்கு, ஆப்ஷன் ஏ. அடுத்ததில் கடைக்கு நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வந்திருக்கு, கு. ஸோ மிகும், நான்காம் வேற்றுமை மிகும். மிகும் செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன், இது கசதப மிகும். துணிப்பைகளை எடுத்து செல்வேன். இந்த இடத்துல ஒரு உயிர்மையே இருந்தாலும் நான் மிகக்கூடாது. பட் இங்கே உயிர்மை கொடுக்கல, உயிரெழுத்து கொடுத்துட்டாங்க. இந்த பைகளை கைகளைன்னு இருக்கா, பைன்றது ஐகாரம் ஐ, அதனை தொடர்ந்து கல் இருக்குது. இப்படி வரும்போது இதுக்கப்புறம் மிகக்கூடாது லைனே வச்சுக்கோங்களே. பைகளைன்னு இருக்குன்னா இங்கே மிகக்கூடாது வல்லினம். இது கரெக்டாக தான் இருக்குது. இங்கே உயிரெழுத்து இருக்குது, மிகவும் முடியாது. விதியும் இருக்குது மிகக்கூடாதுன்னு. அங்கே ஒரு உயிர்மை எழுத்து இருந்தாலுமே மிகக்கூடாது தான். அடுத்து இதில் பாருங்க, சந்திப்பிழை உள்ளது கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ஒரு தடவை பார்த்துடணும். தென்னாடு, இது ஒரு பாடல் வரி, இது தப்பு இருக்கும். விளங்கிறார், இது தா வரும், தென் வராது, மொழி அப்படின்னு பாடல் வரி இது. மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது. சந்திப்பிழையில் பாடல் வரிலாம் கொடுத்தாங்கன்னா நம்ம மாட்டிக்கிடுவோம். அடுத்தது சந்திப்பிழையை சரிபார்த்து எழுது. கலை ஐ, ஓகே. சிற்பக்கலை கூடமாக ஆக வந்தால் மிக வேண்டும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மறக்காது, திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்னா ஆக தனி அடுத்தெல்லாம் மிகணும்னு சொல்கிறேன். ஸோ அதனால் மறக்காது, கரெக்டாக போட்டுருங்க. அடுத்து பண்டைய ஐ மிக வேண்டும், இரண்டாம் வேற்றுமை உருபில் மிக வேண்டும். பண்டை ஐ வந்துருச்சு, மிகுது. தமிழ் நாகரிகம் தனி, இப்போ தான் சொன்னேன், இனி தனி என ஆக மிக வேண்டும். அப்போ தனிக்கு அப்புறம் இப்பு வர வேண்டும். பெரும் நாகரிகம் செகண்ட் ஒன். அடுத்து முதியவருக்கு கு நான்காம் வேற்றுமை உருவு மிகுது. கொடுக்க இங்கே வந்து கசதப மிகும். ஓகே, அவ்வளோதான்.
இருக்குது. அடுத்தது சந்திப்பிழை நீக்கி எழுதுக. பண்பாட்டு கசதப மிகும் கூறுகளை பேணி கசதப மிகும் தான் நம் கடமை. ஆப்ஷன் ஏ. வல்லை ஐ வல்லை பாட்டின். ஆக்சுவலாக வல்லைன்றது ஐன்றதை விட அது ஒரு பேர், அதனால் கசதப மிகும் தான் போடணும். வல்லை பாட்டு சொல்கிறோம்ல, இப்போ போடணும். பட் கசதப மிகுன்ற விதி தான் வரும். சிறப்புக்கேற்ப இதுவும் கசதப மிகும் தான். முளவை முழங்குகின்றது. அடுத்ததில் கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான். கண்களை ஆக்சுவலாக அந்த கல் வர்ற இடத்துல கசதப பின்பு வருதுன்னா மிகும்னு போடுங்க. ஓகேவா? இதில் நிறையா குழப்பம் இருக்குது. கல் வருது அப்படின்னாலே குழப்பம் இருக்குது. விதி அக்ரிணை பன்மையில் மிகாதுன்னு ஒரு விதி இருக்குது. பட் இருந்தாலும் அதனை தொடர்ந்து கசதப வரும்போது மிகுன்ற அடிப்படையில் தான் ஆன்சர்லாம் கொடுக்குறாங்க. அதனால் நமக்கு புக்கிலேயே பாருங்கள் என்ன எப்படி விதி கொடுத்துருப்பாங்கன்னா, அக்ரிணை பன்மையில் கல் வரும்போது மிகாதுன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் சிலர் மிகும் என்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. விதியிலே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. வல்லினம் மிகும் மிகா இடம் பார்த்திங்கன்னா தெரியும். அதனால் நமக்கு அடுத்து கசதபா வருது அப்படின்னா என்ன பண்ணிடுங்க, மிகும்னு போடலாம். அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது ஆசிரியர் வருவதாக. ஆக வரும்போது மிக வேண்டும் கூறி சென்றார். அது கசதப. அடுத்தது காட்சியை ஐ வந்துருச்சு, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இப்பு போடணும் கட்டாயமாக. என இப்போ தான் சொன்னேன், என ஆக இக்கு போட்டிருக்கோம். நாங்கள் இக்கு போடல, அப்போ அது தப்பு. ஊருக்கு நான்காம் வேற்றுமை உறுப்பு இச்சு போட்டிருக்கணும், போடலை, அப்போ அது தப்பு. கதவை இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இத்து போட்டிருக்காங்க, அப்போ சரி. 1 4 சரி. கதையை ஐ வந்துருச்சு, வெளிப்பட்டே வந்துருச்சு, இப்போ போட்டுறணும். கதையை படித்தேன். அடுத்தது மாட்டை இத்து. ஓகே, தழுவும் வீரருக்கு. வீரருக்கு அப்புறம் கசதபா இருந்துச்சுன்னா போட்டிருப்போம். ஏன்னா அது நான்காம் வேற்றுமை உறுப்புல அங்கே உயிரெழுத்து இருக்கிறதுனால எதுவும் போட வேண்டாம். அந்த கசதப மிகும். பணம் முடிப்பு சொந்தமாகும். சா மிகும். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. 4th ஒன் பாருங்கள். தமிழ் மக்களின் வீரத்தை இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இச்சு. சொல்லும் கலையாக ஆக இத்து போடணும். அடுத்து என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி போடணும். புலி ஆட்டமாகும். அப்போ 1 4 கரெக்டு. இதில் நான் திரும்ப என்ன சொல்லியிருக்கேன், இரண்டாம் வேற்றுமையில் மிகும், நான்காம் வேற்றுமையில் மிகும், என ஆக தனி மிகும். இந்த கல் கதை சொல்லியிருக்கேன். கல் கசதபா பின்னாடி வருது அப்படின்னா மிகும் போடுங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது பாடல் வரி கொடுத்தாங்கன்னா அது தெரிஞ்சால் தான் நம்ம போட முடியும். இருந்தாலும் இந்த வல்லின மிகும் மிகா இடத்தையும் பாடல் வரியில் போட்டு பாருங்கள். பாடல் வரி தெரியலை அப்படின்னா அதை போட்டு பார்த்து ஆன்சர் போடுங்க. பாடல் வரி கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான்.